தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு புதிய சகாப்தம் தொடங்குது. தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்துடைய அடுத்த முதலமைச்சராக பதவியேற்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கு. பலத்த இழுபறிக்கிடையே திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தாவேகா ஆட்சி அமைக்க தங்களுடைய முழுமையான ஆதரவை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. விசிகாவுடைய 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதம் கிடைத்ததை தொடர்ந்து தாவேகா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 அப்படின்ற பெரும்பான்மை மேஜிக் நம்பரை எட்டி தமிழகத்துல நிலவி வந்த அரசியல் தவிப்புகளுக்கு முற்றுப்புள்ளியுமே வச்சிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்ல எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில தாவேகா 108 இடங்களுடன் தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தது. கடந்த 48 மணி நேரமாக நடந்த தீவிர அரசியல் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் விஜயவர்களுடைய முதல் ஆட்சி அமைப்பிற்கான எண்கள் பின்வருமாறு கூடி வந்துள்ளது. தாவேகா 108, காங்கிரஸ் 5, கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, விசிகா 2 அப்படின்னு மொத்தமாக 118 வந்துவிட்டது. தளபதி விஜய் அவர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் முதல்வராக பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஒரு தகவல் சோசியல் மீடியாக்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துடைய துணை முதல்வர் பதவி யாருக்கு செல்லும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில அந்த பதவி நடிகை த்ரிஷா அவர்களுக்கு செல்லும் அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நடிகை த்ரிஷா அவர்களுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்குமே 2வது திருமணம் நடைபெற உள்ளதாக செய்திகள் வைரலா போச்சு. இந்த நிலையில இதனையடுத்து தற்போது இது போன்ற செய்திகள் வைரலாக போகி வருவதால தளபதி ரசிகர்களுமே அதிர்ச்சி அடைந்தும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.